படமே நல்லா தான் இருக்குது. கேமராவாக இருக்கட்டும், ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸ் நல்லா இது பண்ண, டைலாக் சூப்பராக எழுதியிருக்காங்க. அப்புறமேட்டு லொக்கேஷன்ஸும் பயங்கரமாக இருக்குது. அதுதான் இது வந்து ஒரு லவ் கம் அந்த மாதிரி வந்திருக்கு. மிச்சது நீங்கள் தேட்டரில் படம் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ஃபுல்லாக படம் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஒரு லவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு தான். படம் ஸ்பீடாக போகுது. நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிக்காது, அதுதான் இங்கே மெயின். ஆனால் சின்ன ட்ராபேக் என்னன்னா லைட்டாக இது காமெடி இருந்திருக்கலாம், அது மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சப்படி எதுவும் மிச்சப்படி கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், அப்புறமேட்டு ஷார்ட் வைஸும் பயங்கரமாக வச்சுருக்காங்க. எல்லா ஃப்ரேமும் நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஃப்ரேமாக செதுக்கியிருக்காங்க ஆக்ஷன்ஸ்லாம். ஹீரோயின் அப்புறமேட்டு ஹீரோக்கு அப்பா ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. வில்லன் எல்லாமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ப்ரொஃபஷனல். சாங்ஸ் ஓகே தான், ஆவரேஜ் தான். மிச்சப்படி மூவி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங்கை எடுத்துகிட்டு நீங்கள் மூவியாக பார்த்தீங்கன்னா பக்கா 100% நல்லாயிருக்கும். கரிகார்டன் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் நடக்கிற ஒரு சண்டை ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு கார் ரேசிங் வந்து கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அதோட மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கேமரா வைஸாக இருக்கட்டும், அது எனக்கு வந்து துணிவில் ஒரு ரேசிங் சீக்வன்ஸ் பார்த்து நம்ம வந்து பிரமிச்சோல்ல, அந்த மாதிரி ஒரு கார் ரேசிங் சீக்வன்ஸாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் ஏறி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க, அதுவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா இடத்துலையும் பீஜம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் செம்மையாக இருந்தது உண்மையாகவே. அதுமாதிரி சாங்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6-7 சாங் மொத்தம் படத்தில். அதில் அந்த ஐட்டம் சாங் ஒன்று ப்ளே பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது நிஜமாவே. அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மைனஸ் தான், எல்லா படத்துலேயும் ஹீரோயின் வந்து சாகிற நிலமையில் வந்து ஒரே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நான் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு பொண்டாட்டி ஆவேன், அடுத்த ஜென்மத்தில் உனக்கு காதலி ஆவேன், ஆனால் இந்த படத்தில் மட்டும் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு பொண்ணாக வருவேன்னு நாங்கள் பாரு. அது மட்டும் தான் ஏற்றுக்கவே முடியல. பட் ஓகே, பட் இதான் உலக வரலாற்றிலே முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு டைலாக் சொன்னது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நிஜமாகவே மேக்கிங் வைஸும் அண்டு கேமரா டெக்னாலஜி இது வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் செம்ம படங்க. அதுலேயும் மியூசிக்ஸ்லாம் வேறு லெவல். கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேவும் விறுவிறுப்பாக தான் இருந்தது. அதாவது எந்த இடத்துலையுமே அதாவது காமெடி மட்டும்தான், அந்த டப்பிங் மட்டும் தான் கொஞ்சம் நமக்கு சிங்க் ஆகலை. ஏன்னா அதர் லாங்குவேஜ் மூவின்றதுனால டப்பிங் மட்டும் தமிழ் டப்பிங் ஏற்றுக்க முடியல. அதர்வைஸ் இந்த படம் வந்து மேக்கிங் வைஸ் சூப்பர். மாசா படம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு மாசா நல்ல ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய ஃபைட் இதில் இருக்குது. கடைசியில் ஹீரோ வந்து பன்னியை தேடி தான் அந்த பன்னியை வேட்டையாடுறாரு. மோஸ்ட்லி இந்த பன்னி வேட்டையாடுறதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லைல்ல, எப்படி அடிப்பாங்கன்னு. இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, மெசேஜ்லாம் கிடையாது. காமனாக என்டர்டெயின்மெண்ட். இது ஒரு பன்னி வேட்டையாடுறவனோட வாழ்வியல்ல இந்த படம். அவனோட வாழ்க்கையில் ஒரு காதல், ஒரு பெரிய எடுத்து பொண்ணு காதலிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்றத அந்த கதை. எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ராஜிக் லவ் ஸ்டோரிஸ்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. லேக்ஸ் இருந்தது தான், பட் ஸ்டில் அட் தி எண்ட் அந்த கிளைமேக்ஸில் அவங்க சொல்ல வந்தது வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஆமாம், அது டப்பிங் ஃபீல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தது. இந்த கன்னடா மூவிஸ்லாம் அந்த அன்வான்ட் எலிவேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. பட் போக போக அது அப்படியே ஒரு யதார்த்தமான ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, லைக் இப்போ நம்ம அந்த காலத்தில் 2 டைம் லைன் இருக்குது. ஸோ அந்த ட்ராஜிக் லவ் ஸ்டோரிலாம் இருக்கும் தெரியுமா, இந்த எதனால லவ் பிடிப்பாங்க. இந்த ஒருத்தவங்க வந்துட்டு பார்க்குற ஜாப் வந்து வேறு காஸ்ட்டில் இருப்பாங்க. இவர் பண்ணி ஹண்ட் பண்ணுற ஒருத்தர், அவங்க வந்து கொஞ்சம் வெல் ஆஃப் ஃபேமிலி. ஸோ அந்த பொண்ணு லவ் பண்ணுறதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு பாயிண்டில் வந்துட்டு அதை மீறி அவங்கள லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலான்னு போகிறப்போ ஒரு ட்ராஜிக் இது நடக்கும். அது இன்னொரு டைம் லைனில் கண்டினியூ ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த லாஸ்ட்டு தான் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆச்சு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. பர்டிகுலராக அந்த ஹீரோயின் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஒரு 6-7 சாங்ஸ் இருந்தது. நிறைய சாங்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சாங் மட்டும் எனக்கு கனெக்ட் ஆகலை. மற்றது எல்லாமே படத்தோட சிங்க் ஆகி இருந்தது. கரிகார்டன் படம் நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக தியேட்டரில் தான் பார்க்கணும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காந்தாரா ஒரு வான்னு ஒரு சவுண்டு வரல, அந்த சவுண்டு ஞாபகம் வருது. அப்புறம் கேஜிஎஃப் ஃபைட்லாம் பார்த்துருப்போம், ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் ஓகே, சாங்ஸ் ஓகே. ஹீரோ வந்துட்டு பயங்கர டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன கொஞ்சம் சிரிச்சிருந்தா நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் கோபமாகவே இருந்திருக்கார் ஹீரோ அவரோட போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் சூப்பராக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறம்
வேறு லெவல். வில்லன்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அப்பா கேரக்டரு, மாமா கேரக்டர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஓவரால் படம் கரி கார்டன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தியேட்டரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்டோரி பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்காகவும் மண்ணுக்காக தான் சண்டை நடக்கும்ட்டு ஹீரோவோட அப்பா சொல்லுவார். ஸோ அதே தான், பொண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் சண்டை நடக்குது. அதில் யார் வின் பண்ணாங்கன்றது தான் கிளைமேக்ஸ். நல்லாயிருக்கு படம். தியேட்டரில் வந்து பாருங்கள். போருன்னு பார்த்தா ஒரு சில இடங்கள் ரொம்ப போர். அடிக்கடி வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த என்னது பீடி குடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை ஃபைட்டு தான், அகெயின் அண்ட் அகெயின் ஃபைட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு சில இடங்களில் ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. செம்ம மெனக்கடல், பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கான். ஒரு சில இடத்துல வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து சாங்ஸ் வந்து ஏகப்பட்ட சாங்ஸ், நினச்சா சாங் போடுறாங்க. ஒரு சில சாங்ஸ்லாம் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. மெலோடி சாங்ஸ், அதுக்கப்புறமா குத்து சாங்ஸும் நல்லாயிருக்கு. ஒரு சில சாங்ஸ் வந்துட்டு அன்வான்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஓவரால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான்.